உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு மாளவிகா யோகம். சுக்கிர பகவான் கேந்திரஸ்தானத்தில் பலம் பெறுவது மாளவிகா யோகம், அதுவும் தனுசு ராசி. இந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சரியாக 24 நாட்கள் இந்த அமைப்பு இருக்கும். இந்த கால அமைப்பு உங்களுக்கு திடீர் திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் அளிக்கும். அது எவ்வாறுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை. நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஆக கன்னிராசி அன்பர்களே, சொல்லணுமா, நீங்கள் நல்ல திறமை ஆற்றல் கொண்டவங்க, நல்ல புத்திசாலித்தனத்தை கொண்டவங்க. உங்களுடைய வீட்டிற்கு அதிபதி புதன், அந்த புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி. வாழ்க்கையில் எவ்வளோ சிரமங்களை கடந்து வந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய இலக்கில் நீங்கள் கொஞ்சம் கூட தவறலை. உங்களுடைய நோக்கத்திலையும் உங்களுடைய குறிக்கோளிலையும் ரொம்ப போல்ட்னஸாக இருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் தெளிவாக நிற்பீங்க. அந்த முடிவை மாற்றக்கூடிய மனசு உங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லை, வைராக்கியம் உங்களுக்கு ஜாஸ்தி. வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணும் அப்படின்ற வைராக்கியம் என்றைக்குமே உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை சார்ந்த முயற்சிகளும் அதை விட வேகமாக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லாமல் செய்து காட்டுவீங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டவங்க. ஆனால் நீங்கள் பாசம், பந்தம், நட்புக்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதனுடைய சில அடிப்படையில் கடந்த காலகட்டங்களில் பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. அதனால் சில ஏமாற்றங்களையும் அடைஞ்சிட்டீங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்து செய்வீங்க. எதையுமே உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும், ஹை கிளாஸாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம எது செஞ்சாலும் அது அடுத்த லெவலுக்கு இருக்கணும்னு யோசிக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிரக ரீதியில் இருந்த சில பலவீனங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில பாதிப்புகள் உண்டாக்கிடுச்சு. அதனால் பல இழப்புகளை சந்திச்சிங்க, பல பாதிப்புகளை சந்திச்சிங்க, பல மன உளைச்சல் அடைஞ்சிங்க. ஏன், உங்கள்கிட்ட இருந்த பொருள் இழப்புகள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தன விரயங்கள்னால் பண நெருக்கடிகள், பல விதமான மன உளைச்சல் மட்டும் அல்லாமல் இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை. இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, வட்டிக்கு வட்டி வாங்கியே வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு தொழிலில் பலவித இழப்புகளை சந்திச்சிங்க. அந்த இழப்புகளை சரி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ அது கிடைச்சிருக்கு. இந்த மாளவிகா யோகம் இது தொழிலில் இத்தனால் எது இடைஞ்சலாக இருந்ததோ அதுவே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. திடீர் பண வருவாய், இது வரைக்கும் கேட்ட இடத்துல கிடைக்காத பணம் திடீர்னு வரக்கூடிய ஒரு சூழல், திடீர் அதிர்ஷ்டங்கள். ஏன், அந்த அதிர்ஷ்டங்கள் இருந்து நம்ம தொழில் அடுத்த லெவலுக்கு போனாலே அது நமக்கு அதிர்ஷ்டம் தான். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நட்பு ரீதியிலேயோ லோன் சார்ந்த விஷயங்களிலேயோ உங்களுடைய பழக்க வழக்க ரீதியிலேயோ ஒரு திருப்பங்கள் உண்டாகி உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவீங்க. நடந்த துரோகத்தை சரி செய்துவீங்க. அதில் பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும். மாபெரும் ரீதியில் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் யோகம் இது ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பை சரியாக பயன்படுத்தினால் 100% வெற்றிகளை நீங்கள் சந்திக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த ராசிக்கு சுக்கிர பகவான் தனஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி. அப்போது அந்த தனஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திலும் அந்தஸ்து மரியாதைக்கு உண்டான இடத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவித சகல சம்பத்துகளையும் அடையக்கூடிய இடத்தில் அந்த சுக்கிரன் நிற்கிறது எவ்வளோ பெரிய யோகம். அதை விட இந்த சுக்கிர பகவான் கிட்டத்தட்ட புதனுடன் சேர்ந்து அந்த இடத்துல நிற்கிறார், உங்களுடைய ராசியோட சேர்ந்து நிற்கிறார். இதுவே உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. ஆக தொழிலில் உங்களுக்கு ஒரு முத்திரையை பதிப்பீங்க. அடுத்தது, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைப்பாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் நடந்த சில சூழ்ச்சிகளும் உங்கள் மேலே போட்ட சில பழிகளையும் உடைச்சி சுக்குநூறு ஆக்கி நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ப்ரமோஷனை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடுவீங்க. பர்மனண்ட்டாக இருக்கிறவங்க, இதை டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனண்ட்டான ஒரு தொழில் வேலை சார்ந்த அமைப்புகளை உண்டாக்கிடுவீங்க. இடமாற்றங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கும். ப்ரைவேட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஐடி துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ஒரு இது பாசிட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல உங்களுக்குன்ட்டு ஒரு அருமையான ஒரு டார்கெட்டை உண்டாக்கிடுவீங்க. இந்த வருடம், இந்த 2024ஆம் வருடத்திற்கு இது ஒரு பெரிய ஒரு டேர்னிங்காக உங்களுக்கு இருக்கும். இந்த வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உச்சகட்டத்திற்கு உண்டான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க. அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் இந்த
இந்த நேரத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்திற்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூவ் பண்ணுங்க. அடுத்தது உங்களது வாழ்க்கையில் எஜுகேஷன், கல்வி சார்ந்த விதத்தில் பிள்ளைகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கல்வி மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி கல்வி சார்ந்த கடந்த காலகட்டங்களில் சில மன உளைச்சல்களும் குழப்பங்களும் ஞாபக மருந்துகளும் இருந்ததுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அது உங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க, நல்ல முயற்சிகளை பெறுவீங்க, ஆரோக்கிய ரீதியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தது திருமண வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த தருணத்தில் பண்ணுங்கள், 100% உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான், அதுதான் திருமணத்திற்கு உகந்த இடம். அந்த 7ஆம் இடம் அவர் 8ஆம் இடத்தில் நின்றாலும் அவரது பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்போது திருமண வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும். கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தை டைரக்டாக பார்க்குறார். அந்த 10ஆம் இடத்தில் அவர் பார்வை விழும் பொழுது நீங்கள் எடுத்த காரியம் தொடுத்த காரியம் எது செஞ்சாலும் நடக்கும். தொழிலையும் வெற்றிகள் அடைவீங்க, வேலையிலையும் சக்ஸஸ் அடைவீங்க, நினைச்ச காரியத்தை முடிப்பீங்க, முடிச்சு அதில் வெற்றி அடைவீங்க. மொத்தத்தில் மற்றவங்க உங்களை பார்த்து வியப்படையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேகம், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய அந்த மூமெண்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. மூவ் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களது வாழ்க்கையில் திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டேனே, மறுமணத்திற்குண்டான நிலைக்கு உருவாயிடுமோ, வேண்டாம், நான் இதே வாழ்க்கையை மீண்டும் சேர்ந்து வாழணும், மீண்டும் பிரியக்கூடாதுன்னு நினச்சி மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்பு உங்களுக்கு அமையும். மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு மீண்டும் அவங்கக்கிட்ட கலந்து பேசுங்க. கண்டிப்பாக மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அமையும். எந்த மாற்றமும் இல்லை, கவலைகள் வேண்டியது இல்லை. ஆக மொத்தத்தில் உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை, குடும்ப மேன்மைகள் எல்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சிங்க, மறுமணத்திற்கு முயற்சி பண்ணுறேன், எந்தவித ஒரு மேன்மை இல்லை, எனக்கு அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவானது பார்வை குடும்பஸ்தானத்தில் விழுறது தான் மெயின் அற்புதமான அமைப்பு. 4ஆம் இடத்தில் விழுறதுனால சுகஸ்தானம், உங்களுடைய நிம்மதி சந்தோஷத்திற்குரிய விஷயங்கள் கைகூடி வரும். அடுத்தது பிள்ளைகள், புத்திரபாகியம் கிடைக்கல, நான் முயற்சி பண்ணேன், போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, எதுலேயும் ஒரு தீர்வு கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய மாளவிகா யோக அமைப்பு உங்களுக்கு ரொம்ப அருமையான அமைப்பு. இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அதனால் இந்த காலகட்டங்களில் தெய்வ வழிபாடுகளும் மருத்துவ ஆலோசனைகளும் பெறப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்தது வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு பலவித மன உளைச்சல்கள் சார்ந்து நிற்பீங்க. கண்டிப்பாக அந்த மன உளைச்சல் எல்லாத்தையும் சரி செய்திடுவீங்க. தொழில் ரீதியிலையும் வேலை ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சரி செய்திடுவீங்க. குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திடுவீங்க. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு ரொம்ப பலத்தை கொடுப்பார், ரொம்ப மேன்மையை உண்டாக்குவார். மாளவிகா யோகம் 10ஆம் இடத்துல விழுறதுனால அந்த 24 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் அடைவீங்க. ஏற்கனவே நிறைய எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க, நல்லது நீங்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்குன்ட்டு, அதே போல் நீங்களும் சொல்லுவீங்க. கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க. ஒரு நல்ல மேன்மைகளை நீங்கள் அடைவீங்க. உயர்தரமான ஒரு வாழ்க்கைக்கு இது ஒரு முதல் படியாக அற்புதமான மேன்மைகளும் உண்டாக்கிடுவீங்க. நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்களை சந்திச்சிட்டீங்க, சில மன உளைச்சல்களை சந்திச்சிட்டீங்க. வாழ்க்கை ரீதியிலையும் தொழில் சார்ந்த ரீதியிலையும் அவங்களுடைய வளர்ச்சி சார்ந்த விதங்களில் குழப்பங்கள், குடும்ப ரீதியிலையும் பல விதமான சிக்கல்கள், இது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் ஒரு அருமையான இலக்கு அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாயிடும். மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் சில சிக்கல்கள் குடும்பத்தில் சந்தித்த உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய தருணங்கள் அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். 50-60 வருடத்திற்கு மேலே வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் நரம்பு சார்ந்தும் ஜவ்வு சார்ந்தும் பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக கழுத்திலிருந்து பேக் பெயின் வரைக்குமே, அதுவும் இடுப்புக்கு கீழே முட்டி முழங்கால் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு கால அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். தொழில் கஷ்டப்பட்டு உழைச்சேன், பாடுபட்டேன், இன்றைக்கி அந்த தொழில் சார்ந்து ஊதியங்கள் எதுவும் எனக்கு வரலை, என் பென்ஷன் வரலை, இதை சார்ந்த விஷயங்கள் சிக்கல் இருக்குது, என் விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியில் வந்துடலாமா, இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு வழி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நின்று எதுலேயுமே வெற்றிகள் அடையக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் அமையும். அது மட்டுமல்ல, பூமி வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். இந்த நேரத்தில்
அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். முயற்சிகளை பலப்படுத்தினால் வெற்றிகள் நிச்சயம். நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் இருக்குது, ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது, சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள் எத்தனை பெற்று இருக்கோ அதை சார்ந்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமான்றதை பொறுத்து இருக்குது. ஆக மொத்தத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. அது 100% வெற்றிகளை அளிக்கும். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. நீங்கள் வளர்ந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக நிற்பீங்க. ஆக உங்களது வாழ்க்கை கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.